ஹலோ! தேர்ஸ்டே மினி விலாக் ஒன்று பார்க்கலாமா? ரொம்ப நாளாவே இந்த மினி இட்லி பாட் வாங்கணும்னு ரொம்ப நாளாக விஷ் லிஸ்ட்டில் வச்சுட்டே இருந்தேன். ஸோ இப்போ வாங்கியாச்சு. இது வந்து அண்ணா நகரில் இருக்க சந்தோஷில் தான் நான் வாங்கினேன். இதோட பிராண்ட் வந்து முத்து பிராண்ட். இது வந்து உங்களுக்கு 15 மினி இட்லி கிடைக்கும். ரொம்பவே ஸ்டெடியாக இருக்குது. நம்ம கை பிடிக்கிறது வந்து அந்த பேக் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ சூடு நம்மளுக்கு இருக்காமல் இருக்கிறதுக்கு. கீழே வந்து அந்த கப்பும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இட்லி வந்து ஒட்டாமல் வர மாதிரி அந்த கப்பு இருக்கிறனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இட்லிக்கு கொஞ்சம் தண்ணியை சூடு பண்ணி வச்சிடலாம். ஸோ மீன்வைல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இட்லி வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். ஸோ அதனால தான் அந்த சின்ன கப்பு இருக்கிறனால உங்களுக்கு ஒட்டாது. இது கூட அந்த இன்ஸ்டண்ட்டாக ஒரு இட்லி பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு உளுந்து, கடலைப்பருப்பு நீங்கள் தனித்தனியாகவும் வறுத்துக்கலாம். நான் கடகடன்றதுக்காக இந்த மாதிரி வறுத்துக்கிறேன். காஞ்ச மிளகா 10, அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் எள், கல் உப்பு, பெருங்காயம், அவ்வளோதான். நான் இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது மாதிரி சேர்த்துக்கலாம். நீங்கள் தனித்தனியாக வறுக்கலாம். இதை வந்து சூடு ஆறினோன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். ஸோ மீன்வைல் வந்து தண்ணியை கொதிச்சிருச்சு. இந்த இட்லிகளை வந்து நம்ம போட்டோம்னா சூப்பராக குழந்தைங்களுக்கு மெயினாக டிஃபன் பாக்ஸுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு பொடி இட்லி லவர்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பண்ணலாம். சுஹேலுக்கு வந்து பொடி இட்லி ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவனுக்கு இன்றைக்கி வந்து லஞ்சாகவும் இது தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ சூடு ஆறினோன்னா நம்மளோட பொடியும் ரெடி ஆகிடுச்சு. இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பேட்சாக அரைச்சி வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட இட்லியும் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. நல்ல பந்து மாதிரி இருக்குது. இப்போ ஒரு கடாயில் வந்து எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, பூண்டு, கொஞ்சம் நச்சு போட்டிருக்கேன், காஞ்ச மிளகா. இது கொஞ்சம் லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருக்க இட்லி அதில் போட்டுட்டு நம்ம 2 ஸ்பூன் வந்து நம்மளோட சூப்பரான இன்ஸ்டண்ட்டாக ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இட்லி பொடியை போட்டு நல்லா ஒரு 2 டாஸ் பண்ணி நம்மளோட சூப்பரான மினி பொடி இட்லி ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் குட்டீஸ் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. பாய்.